$2 பில்லியன் கொடுத்து வாங்குது. வாங்கி ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் அதை வந்து பயன்படுத்தும் போது ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் அது வந்து இத்தனை டாலர்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயனாளர்கள் கிட்ட இருந்து வந்து பயன்படுத்துது. அப்ப பயனாளர்கள் கிட்ட இருந்து அது வாங்குற காசு ஒரே ஒரு வாட்டி செஞ்ச சாட் ஜிபிடிக்கு அவங்க பல லட்சம் பல கோடி ரிக்வெஸ்ட்டுகளுக்கு வந்து காசு வாங்குறாங்க. ஸோ இப்படி வாங்கும்போது அந்த ப்ராஃபிட் வந்து கண்ணாபின்னான்னு வந்து வருது. அந்த கண்ணாபின்னான் ப்ராஃபிட்ல பங்குக்கு தான் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பிசினஸ் மாடலை அரசும் பண்ணலாம். அரசும் வந்து அவங்க அரசு கிட்ட இல்லாத டேட்டா கிடையாது. அரசு கிட்ட இல்லாத புக்ஸ் கிடையாது. பொது வெளியில இருக்கிற தகவல்கள் கிடையாது. அரசு நினைச்சா மக்கள் கிட்ட இருந்து வந்து தகவலை வந்து கேட்டு வாங்கலாம். கொடையா வந்து வாங்கலாம். அப்படி கொடையா கொடுக்குற டேட்டாவை வச்சு அரசு இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் செஞ்சுச்சுன்னா, அது மக்களுக்கு இன்னொரு பெரிய பயனுள்ள ஒரு அம்சமா வந்து இருக்கும். இந்த மாதிரியான போட்டிகளுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு தீர்வா வந்து இருக்கும். அரசு ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒண்ணு உருவாக்கி விட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாரும் வந்து இலவசமா குடுக்கறதுக்கு அதுல அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆட் பண்றதுக்கு அதுல காசு வேணா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அம்சம் உருவாக்குறதுக்கு அது போகும்னு நினைக்கிறேன்.